கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களில் பேசின 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் யூதர்கள் சகல ஜனங்களும் பார்த்தாங்க. எவ்வளோ அற்புதங்களை செய்தாங்க. அவங்க கூட தான் இருந்தாங்க. எல்லா அற்புதங்களையும் கண்ட ஜனங்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறைவதற்கு தைரியத்தோடு என்ன பண்ணுறாங்க, அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கே தெரியலை. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க மாம்ச சிந்தையில் இருக்கிறாங்க, உலக சிந்தையில் இருக்கிறாங்க. உலக பழக்க வழக்கங்களில் உலக சிந்தை, மாம்ச சிந்தை, இப்படியாப்பட்ட உலக வழிபாடுகளில் அவங்க இருக்கிறாங்க. வந்தது மேசியா என்பதை அவர்கள் அறியலை. அவருடைய கண்கள் திறக்கப்படலை. அப்போ தான் ஆண்டவர் பிதாவிட்ட வேண்டுதல் செய்கிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஜபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. எவ்வளோ பாருங்க, உபத்திரவமான சூழ்நிலை. ஒரு துன்புறுத்துகிற நேரத்தில், கைகளில் ஆணிகளை கொண்டு அடிக்கிற நேரத்தில், ரத்தம் தன்னுடைய சரீரத்தில் ஒழுகிற நேரத்தில், துன்ப வேதனை அனுபவிக்கிற நேரத்தில் தன் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், இவர்களை மன்னிங்க. ஏன்னா அவங்களுக்கு அறியல, அது தெரியல. அவர்கள் மீதையும் ஒரு கருணை வைக்கிறார் ஆண்டவர். அதே போல் இன்றைய நாட்களில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாமும் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக மத்தேயு 5:44 சொல்லுது பாருங்கள் வசனம். மத்தேயு 5:44, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் வசனம் இருக்கிறது. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக அவங்க வேண்டுதல் செய்கிறாங்க. நாமளும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளை துன்பப்படுத்தினாலும், நம்மளை வேதனைப்படுத்தினாலும், நம்மளை குற்றம் சுமத்தினாலும், குறைகளை சொன்னாலும் சமூகம் அப்படி தான் செய்யும். நாமும் மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பு மன்னிப்பு தான். நம்ம அநேகரை நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பழி வாங்குறதோ அவங்களுக்கு அவங்க செய்கிற தீமைக்கு தீமை நம்ம செய்கிறதோ இருக்கக்கூடாது. நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது, உபதேசித்தது, நமக்கு எழுதி கொடுத்தது எல்லாம் மன்னிக்கும்படியாக நம்ம இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.